ஹாய், ஹலோ, வணக்கம். எனக்கு சீமான் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தாங்க எனக்கு அவர் கேட்கணும்னு தோணும். புலிகள் புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ புலி நான் போய் இலங்கையில பிரபாகரனை சந்திச்சேன், போட்டோ எடுத்தேன். பல பேர் எம்ஜிஆரெல்லாம் சந்திச்சு போட்டோ வச்சிருக்காங்க. என்ன செய்ய, என்னமோ பிரபாகரன் வந்து இலங்கையில் ஒளிஞ்சே இருந்த மாதிரி அவரை வந்து சந்திக்கிறது, இவர் போய் போட்டோ எடுத்த மாதிரி அதை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அப்படின்னா அண்ணாமலை கூட இப்போ கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுங்க பார்த்தீங்கன்னா எஸ்பி சேகர், டி ராஜேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு அண்ணாமலையும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சீமான் கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். நீங்கள் வைகோவை விட சிறந்தவரா நான் கேட்குறது. அவர் சட்டமே படிச்சிருக்காரு. உங்களை விட பல பெரிய நீங்கள் விடுற அனுபவ புரோடாக்கள் எல்லாமே வைகோவோட அனுபவமாக தான் இருக்கும். அந்த காலத்திலேயே தமிழர்கள் யுத்தத்தை என்ன செஞ்சாராம், என்னமோ கள்ளத்தோணியில் போயிட்டு பிரபாகரனை சந்திச்சுட்டு அவர்கிட்ட சகஜமாக அதிக நேரம் பழகிட்டு வந்த ஒரு மனிதர் தான் வைகோ. அவருக்கே ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் இந்த அரசியலை பார்த்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டாரு. அவர் கூட மறுபடியும் இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவரை விட நீங்கள் சிறந்தவரா சீமான்? உங்களை பற்றின அத்தனை காட்சி வீடியோக்கள், உங்களோட தொண்டை மட்டும் இந்த வாயிலன்னா நாய் தூக்கிட்டு போயிருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். உங்களோட வாய் சவுண்டு மட்டும் இல்லை அப்படின்னா உங்களெல்லாம் நீங்களாம் மண்ணே தூக்கிட்டு போயிருக்கோம் உங்களெல்லாம். ஏன்னா எந்நேரமும் கத்துறீங்க. இப்போ என்னமோ அப்படி அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் வைகோவை விட சிறந்தவரா? உங்களோட உலக அனுபவம் அப்படிங்கிறது 4 பேர் புக்கை படிச்சுட்டு வந்ததுனால உங்களுக்கு வந்துடாது. பல சினிமாக்களை எடுத்ததுனால வந்துடாது. நான் வைகோவை விட நீங்கள் சிறந்தவரே கிடையாது. அவரோட அனுபவங்களை தான் நீங்கள் உங்களோட அனுபவங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த காலத்தில் அவ்வளவு ஒரு திமுகவையே எதிர்த்து மதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்தவர். ஏன்னா குடும்ப அரசியல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுமலர்ச்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தனியாக பிரிஞ்சு வந்தவர். ஏன்னா அவரை விட நீங்கள் சிறந்தவர் கிடையாது. அவரே எவ்வளோ அமைதியாயிட்டாரு. நீங்கள் பயங்கர சவுண்டுங்க. எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியாது. சீமான், நீங்கள் விஜயை ரொம்ப எதிர்த்து அவமானப்படுத்துகிறான்னு நினச்சிட்டு நீங்கள் பள்ளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க.